லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தப்பா புரிஞ்சுக்கிட்டான். தப்பா என்னத்த இப்ப தப்பா புரிஞ்சுக்கிட்ட? கண்ணால பார்த்தது பொய்யா இல்ல காதால கேட்டது பொய்யா? அம்மா, பொய்யா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. என்ன ஏதுன்னு நேரடியா கேட்கலாம்ல? அதுக்குதான் புள்ள வர சொன்னேன். என்னாச்சுமா? என்னம்மா பிரச்சனை? வாமா வா, ஆடிக்கிட்டு வரையா? இப்பதான் ஆத்தா உங்ககிட்டதான் ஆத்தா கேட்கணும். அம்மா, என்ன பாத்தீங்க? என்ன கேக்குறீங்க? ரஜினி, பார்த்திபா, நீங்க 2 பேரும் எப்ப வந்தீங்க? அம்மா, இப்பதான் வந்தோம். இங்க என்ன நடக்குதுன்னு சத்தியமா எனக்கு புரியல. புரியலையா? என்ன பசப்பிரியாடி பசப்பி? பண்றதெல்லாம் பண்ணிட்டு உனக்கே புரியலையா? புரிய வைக்கணுமா? பாரு, அப்படியே நிதானமா பாருங்க, எல்லாரும் பாருங்க. நம்ம ரஜினியும் சகலையும் அம்மா, இத பார்த்தாமா இவ்வளவு கோவப்படுறீங்க? பின்ன இத பார்த்து அப்படியே சந்தோஷத்துல மிதக்க சொல்றீங்களா? சி, இப்படி ஒரு கேடு கெட்ட விஷயத்தை இப்படி பத்திரமா வேற வச்சிருக்கீங்க. பாருங்க, அசிங்கமா இல்ல உங்களுக்குலாம்? அனிதா, அங்க என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு என் மூஞ்சியை பார்த்து பதில் சொல்லு. சொல்றேன். உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். அவங்க பார்த்திபனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க ரஜினி. அப்போ உன் மேல தப்பு இருக்குன்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்கன்னு தானே அர்த்தம்? அதுக்கப்புறம் அவங்க கேட்க போற கேள்வியில என்ன அர்த்தம் இருக்குன்னு தெரியலையே. பரவாயில்ல பத்மாமா, அவங்க என்ன கேட்டாலும் நான் உண்மையை தான் பதிலா சொல்ல போறேன். எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியாத்தா? முதல்ல இந்த கண்ட்ரோலுக்கு பதில் சொல்லு. இந்த கிறுக்கு பையில 5 வருஷமா காதலிச்சு அவனை உன் தங்கச்சிக்கே கட்டி வச்சிருக்கியே, இதுக்கு என்ன சொல்ற? நீ இரு ரஜினி, நான் சொல்றேன். அம்மா, இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நானு, ரஜினி இல்ல. ராதிகா, பேசிக்கிட்டு இருக்கேன்ல. என்ன சொல்ல போறீங்க? அரவிந்த் மாப்பிள்ள வீட்டுல இருந்து ரஜினியை தான் பொண்ணு கேட்டு வந்தாங்கம்மா. ஆனா நான் தான் சுயநலம் பிடிச்சவளா ரஜினி கல்யாணமே பண்ணிக்க மாட்டான்னு சொல்லி ராதிகாவை கட்ட ஏற்பாடு பண்ணேம்மா. ராதிகாவும் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைன்னு ரஜினி கிட்ட கேட்டதுனால அவ எங்களுக்காக அவ எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நின்ன அம்மா. அதனால அவ மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, இத பாருங்க, உங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவ செஞ்சது வேணா தியாகமா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒருத்திய நம்பி எங்க வீட்டு பையனை நாங்க எப்படி கொடுக்க முடியும்? அம்மா, அத்தை அப்படி கேளுங்க அத்தை. இத கேட்க போய் தான் கூட பிறந்தவனுக்கே நான் வேண்டாதவளா ஆயிட்டேன். அனிதா, ரஜினி மாதிரி ஒரு பொண்ணை நம்பி உங்க பையனை கொடுக்க முடியாதுன்னா உலகத்துல வேற எந்த பொண்ணுமே கிடைக்க மாட்டா. முதல்ல நீ வாய முடுறா, வாய முடு. அவ்வளவுதான் மரியாதை. அவதான் தங்கச்சி கட்டிக்கன்னு சொன்னான்னா நீ அவளை கல்யாணம் பண்ணிருக்க. சரிப்பா, பண்ணிக்கிட்டல்ல. இப்ப அவ உன் பொண்டாட்டி தானே. வீட்டுக்கு போலாம்னு கூப்பிட்டா ரஜினி சொல்லட்டும் அப்படின்னு சொல்ற. சை, வெக்கம் கட்டவனே, அசிங்கமா இல்ல உனக்கு? அத்தை, நான்
யாரையும் தப்பாவும் நினைக்கல, தப்பாவும் சொல்லல. இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறது யாருக்குமே நல்லதில்லை. இங்க பாரு ரஜினி, பேச வேண்டியவ நீ. உன்னை தவிர இந்த வீட்டுல நண்டு சிண்டு எல்லாம் பேசி முடிச்சிருச்சு. சொல்லு, என்ன சொல்றேன்னு பாக்குறேன். அத்தை, நீங்க கேளுங்க, அவ பதில் சொல்லுவா. டேய், இப்ப சொல்லிட்டல, கேக்குறேன். எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு தாமா பதில் வேணும். நீ இந்த குடும்பத்துக்காக முதல்ல இந்த பையனை வேண்டான்னு சொன்ன, அப்புறம் அதோ எங்க பார்த்திபனியும் அப்படிதான் ராகவிக்கும் விட்டு கொடுத்துருக்க. அதுவும் ஒரு தடவை இல்ல, 2 தடவை. இதுக்கப்புறமும் அவனை தூக்கி போட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இவனை நல்லா பார்த்துப்பேன்னு நாங்க எப்படி நம்புறது? நீ இவனுக்கு நல்ல மனைவியா கடைசி வரைக்கும் ஒண்ணு மண்ணுமா இருப்பீங்கங்கறத நான் நம்புறதுக்கு என்ன உறுதி இருக்கு? அத்தா, உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். என்னமோ காதுல விழாத மாதிரி நின்னுட்டு இருக்க. பதில் சொல்லு, முதல்ல பதில் சொல்லு. நான் உங்களை மரியாதை குறைவா பேசுறேன்னோ எதிர்த்து பேசுறேன்னோ தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இந்த கேள்வி எல்லார் மனசுலயும் இருக்கு. இதை இப்ப விட்டுட்டா என்னால எப்பவுமே பதில் சொல்ல முடியாது. அதனால எல்லாருக்கும் சேர்த்தே சொல்றேன். என் குடும்பம் மட்டும் முக்கியம் நான் நினைக்கல, என் ஃப்ரெண்டும் முக்கியம் தான் நினைச்சேன். அதனால்தான் அவ கேட்டதுனால மட்டும்தான் பார்த்திபனை நான் விட்டு கொடுத்தேன். இப்பவும் அவ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதான் விவாகரத்துல கையெழுத்து போடுற வரைக்கும் போனேன். நீ கையெழுத்து போடல ரஜினி, பொய் சொல்லாத. கேட்டீங்களா? அவ வாயாலே சொல்லிட்டான், பார்த்திபன் வேண்டான்னு நான் கையெழுத்து போடல. ஏன்னா பார்த்திபன் இல்லாம நானும், நான் இல்லாம பார்த்திபனும் சந்தோஷமா வாழ முடியாதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். எதுக்காகவும் என் குடும்பத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். தெரியுமே, அதத்தான் அத்தையும் கேக்குறாங்க. அப்ப பார்த்திபனோட நிலைமை? என்ன அனிதா ஆச்சு உனக்கு? நீ புரிஞ்சுதான் கேள்வி கேட்கறியா? ஏன் குடும்பம்னா அது பார்த்திபனையும் சேர்த்துதான். நானும் அவனும் புருஷன் பொண்டாட்டி. ரஜினியும் பார்த்திபனும் வேற வேற இல்லை. அப்படி போட ரஜினி. அப்புறம் நீங்க கடைசியா ஒண்ணு கேட்டீங்க, பார்த்திபனுக்கு நல்ல மனைவியா இருப்பியான்னு. நான் நல்ல மருமகளா இருப்பேனான் தான் நீங்க பார்க்க வந்திருக்கீங்க. அதுக்கு எத்தனை டெஸ்ட் வேணாலும் நீங்க வைங்க, நான் ப்ரூவ் பண்றேன். ஆனா நான் நல்ல மனைவின்னு பார்த்திபனுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். அவன் நம்பினா போதும், வேற யார்கிட்டையும் நல்ல மனைவி நிரூபிக்க நான் தயாரா இல்லை. அத பத்தி வேற யாரு பேசுறதும் சரியில்லை. அம்மா, நான் ஏதாவது தப்பா பேசுறேன், என்ன மன்னிச்சிருங்க.
பாத்துங்க. ஒண்ணும் இல்ல பார்த்திபா, லேசா தான் பட்டுச்சு. ஆன்னு கத்துனப்பவே தெரிஞ்சிருச்சு. ஒண்ணும் பேசாதீங்க, உட்காருங்க. அத்தை, நீ கிளம்பு போ. இல்லத்த, இப்படி ஏதாவது பேசி ஏமாத்திடுவாங்க அத்தை. அதை நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு கிளம்பு. சரிங்க அத்தை, நான் வரேன். அப்போ என் குரலை வச்சே நான் பேசுறத வச்சு நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவ. ஏய், என்ன பண்ற? கையெடு. ஏங்க பேசாம இருங்க, இடிச்சிருச்சுல்ல, காலமிக்க விடுறேன். பேசாமலாம் இருக்க முடியாது. கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீயே சிரிக்கிற இப்போ. நீங்க கேட்ட கேள்வி அப்படி. நீங்க பேசவே வேண்டாங்க, கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவோன்னு உங்களுக்கு தெரியாதா? இப்ப கூட அத்தை கிட்ட இவ்வளவு பேசிட்டோமே, இவன் என்ன நினைப்பான்னு தானே யோசிக்கிறீங்க. நான் ஒண்ணு தப்பா பேசல. தப்புன்னு யாருங்க சொன்னாங்க இப்போ? இல்ல பார்த்திபா, நான் நல்ல வைஃபா இல்லையான்னு நீ தானே சொல்லணும். அது நம்ம 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற விஷயம் தானே. அதை எதுக்கு நான் எல்லாருக்கும் நிரூபிக்கணும்? என்ன அமைதியா இருக்க? நான் இப்ப ப்ரூவ் பண்ணுன்னா சொல்லு. உனக்கு நான் ப்ரூவ் பண்ணுமா? பண்றேன். ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அத்தை கிட்ட நீங்க பேசினது கரெக்ட் தான் நான் சொல்லிட்டேன்ல, அதுலயே தெரியலையா? நீங்க யாருக்கும் எதுவும் ப்ரூவ் பண்ண வேண்டாம். நான் உனக்கு நல்ல வைஃபா இருப்பேன் பார்த்திபா. உன்னை நல்லா பார்த்துப்பேன். எதுக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு அந்த நம்பிக்கை முழுசா இருக்கு. நீங்க முதல்ல அந்த டென்ஷன்ல இருந்து வெளியே வாங்க. அங்க ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. நான் எதையும் ப்ரூவ் பண்ண வேணான்னு சொல்றேன், என்கிட்ட எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு நினைச்சிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. ஆமா, கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கு. நான் நல்ல மருமகளா இருப்பேன் தானே அவங்க பார்க்க வந்தாங்க. அதை மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏங்க அத்தை இப்படி கேட்டாங்கன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? அவங்க ஏன் அப்படி கேட்டாங்கன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்மள வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த அனிதா எதுக்கு இன்னைக்கு இங்க வந்தா? அதுலயும் அந்த போட்டோ அத்தை கைக்கு எப்படி வந்துச்சு? ஆமா, இத நான் யோசிக்கவே இல்லையே. இல்லங்க, அத்தை தானா இப்படி கேட்கல, கேட்க வச்சிருக்காங்க. ஆமா பார்த்திபா. சரி, இப்ப என்ன பண்றது? எதுவும் பண்ண வேண்டாம். நீங்க தான் எல்லாருக்கும் தெளிவா சொல்லி பிரச்சனை பண்ண உங்க மூக்க உடைச்சு விட்டீங்களே. ஆனா அத்தை தப்பா நினைச்சிருப்பாங்கல்ல. அப்பா, இவ்வளவு நேரம் அவங்க கேட்டதுதான் தப்புன்னு சண்டை போட்டீங்க. தப்புதான் இருந்தாலும் எல்லாம் அத்தை புரிஞ்சுப்பாங்க. சாப்பாடு விஷயத்துல என்ன திட்டினப்ப புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அதே மாதிரி புரிஞ்சுப்பாங்க. ஏய், எங்க போற? உட்காரு. ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேங்க. நீ பாட்டுக்கு எந்திரிச்சு போனா இந்த காலை யாரு பிடிச்சு விடுவாங்க?
அழகு, மாமா என்ன தீவிரமான யோசனையா இருக்கும் போல இருக்கு. எங்க யாரையுமே எங்க காணுமே. அது எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. ரஜினி பேசின பேச்சு அப்படி. யோசிக்காம இருக்க முடியுமா என்ன? இல்ல யாரும் மறுத்துதான் பேசிட முடியுமா? போதும் நீங்க அந்த பிள்ளைய புகழ்ந்தது. என்ன பேசிட்டா பெருசா? பெரியவங்க மூத்தவங்கன்னு கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பேசிட்டு போயிட்டா. கோவப்படாதம்மா. உண்மை என்னன்னு உன் மனசாட்சிக்கு தெரியும். உனக்கு எல்லாமே தெரியும் அழகு. நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அவ உண்மையை பேசிட்டு போயிருக்கா. அத எல்லார் முன்னாடியும் பேசிட்டாளேன்னு உனக்கு கோவம். ஆனா நீ இந்த மாதிரி கோவப்படுற ஆளே இல்லையம்மா. எனக்கு தெரியாதா? அவ 1000 பேசினாலும் கூட வாழ போறது நம்ம புள்ள. நம்ம புள்ள கஷ்டப்பட நான் விடுவேனா? எனக்கு தெரிஞ்சு பார்த்திபன் ஒரு நல்ல பொண்ணை தான் விரும்பி இருக்கான். கல்யாணமும் பண்ணியிருக்கான்.